صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் எல்லையில்லா பேரருளால் ரொம்பவும் பாக்கியம் நிறைந்த ரமலானினுடைய நிறைவு 10 தினங்களை ரொம்ப பாக்கியத்தோடு நாம் சந்திக்கிற நசீபை அல்லாஹ் இங்கே வழங்கியிருக்கிறான். உண்மையிலேயே அது அவன் கொடுத்த பேரருள் என்று தான் சொல்ல வேண்டும். வெளியிலே அங்கு நேரங்களை கழித்து விடாமல், பாவங்களிலே போய் நேரங்கள் செலவழிக்கப்பட்டு விடாமல், நீண்ட தூரம் பயணங்களில் கொண்டு நேரத்தை கொடுக்காமல், ஒரு மிகப்பெரிய சூழலிலே நோன்போடு குர்ஆன் ஓதுகிற வாய்ப்போடு ரொம்பவே பண்பட்ட நிலையில் நாம் வாழுகிற ஒரு வாய்ப்பினை அவன் வழங்கியிருக்கிறான். இன்னும் தொடர்ந்து நசீபாக்குவானாக. எல்லாரும் ஆசைப்பட இருக்கிற நாட்களையும் அல்லாஹ் மிக உயர்வாகவே ஆக்கி தந்தருள வேண்டும். இந்த புனிதமான நாட்களின் பரக்கத்தால் நாடு தழுவிய பாதுகாப்பையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. பாக்கியமான நமது பலஸ்தீன மக்களுக்கு மிகச்சிறந்த நிம்மதியை வழங்குவானாக. உயிர்கள், உடைமைகளுக்கு, பச்சிளம் பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வின் கருணை பார்வை படச் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகளை விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்கள். மலக்குமார்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று பெயர் வாங்க வேண்டும். அவங்க அல்லாஹ்வுக்கு அருகாமையிலேயே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லாம் உலகத்தில் செயல்படுத்துகிற ஒரு நிர்வாகமாக அவங்க தான் பொறுப்பு. யார் யாருக்கு என்ன செய்யணும், உலகத்தில் நல்லது நடத்துவதை அவர்களை கொண்டு, ஏதேனும் ஒரு சமூகத்திற்கு தண்டனையா அவர்களை கொண்டு, கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஆட்சியை செயல்படுத்துகிறவர்களாக மலக்குகள். அவர்களை பற்றி பேசுவான் அல்லாஹ். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அல்லாஹ் என்ன கட்டளை போட்டானோ அதில் எந்த காலத்திலும் எந்த நிமிடத்திலும் மாறு செய்ய மாட்டார்கள். நம்மை பொறுத்தவரையில் நிறைய கட்டளைகளில் அப்பப்போ மாறுபாடுகள் நடக்கும். எந்த ஒரு அல்லாஹ்வின் கட்டளையையும் மாறு செய்யவில்லை. இதை அல்லாஹ் குர்ஆன்ல தெரிபடுத்துறான். மலக்குமார்கள் அவன் கட்டளைக்கு மாறு செய்யவில்லை என்பதை குர்ஆன்ல உறுதி. இப்போ நம்மை பார்த்து நீங்கள்லாம் என் கட்டளைக்கு மாறு செய்யலன்னு அல்லாஹ் சொல்லல, மாறு செய்யாதீங்கிறான். மாறு செய்யலங்கிற மலக்குகளை
வயஃபலூன மா யூமரூன், எது கட்டளையோ எது சொல்லப்பட்டுச்சோ அதை செய்துருவாங்க. இதை செய்யுங்கன்னா செய்வாங்க, இதை செய்யாதீங்கன்னா செய்ய மாட்டாங்க. இதில் ரொம்ப கரெக்டாக நடக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவன் மலக்குகளை, ஆனால் அவர்களை விடவும் மனிதன் சிறந்தவன். நீங்கள் இந்த உலகில் வாழ்கிற மனிதர்கள் மலக்குகளை விட சிறப்பு பெறுகிறார்கள் என்றால் எப்படி? அது ஆச்சரியம் இல்லையா? அல்லாஹ்வின் கட்டளைகளை மிகச்சரியாக செய்கிறார்கள். அவன் எதை சொன்னானோ அதுக்கு அடிபணிகிறார்கள், மாறு செய்வதில்லை, பாவம் செய்வதில்லை. இங்கேதான் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் சொன்னான். மலக்குமார்கள் பாவம் செய்யறதில்லை, சொன்னதை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் தான் உயர்ந்தவங்க. ஏன்னா அவர்கள் எந்த ஒரு நிலையும் இல்லை, அவங்களுக்கு அது இதெல்லாம் இல்லை, ஆசைகள்லாம் இல்லை, அந்த சிந்தனைகள் இல்லை. உங்கள் சூழல் எப்படின்னா, இவ்வளவு மக்களோடு வாழ்கிற நீங்கள் ஒருவரை பார்த்தால் ஒருவருக்கு பொறாமை வரும், ஒருவரை பார்த்தால் ஒருவருக்கு தப்பான எண்ணங்கள் பிறக்கும். இந்த நிலைகளில் நீங்க சரியாகிறீர்கள் என்றால் நீங்களே சிறந்தவர்கள். சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு. மலக்குமார்கள் தவறு செய்கிற வாய்ப்புகள் கிடையாது. இங்கே அப்படி அல்ல. பல பேர்களோடு வாழ்கிறீர்கள். நம்மை விட ஒருத்தர் கொஞ்சம் மேலே இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பொறாமை வரும். அவர் கண்ணியமாயிட்டே இருக்கிறாரு, சிறப்பாயிட்டே இருக்கிறாரு என்று ஒரு எண்ணம். அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வரவிடாமல் ஆக்க வேண்டும். வாய்ப்புகள் இருக்குது, நிறைய சருகிற இடம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. ஒருத்தரை பார்த்தா ஒரு எண்ணம் வருது, தப்பான எண்ணம். அப்படி இருப்பாரோ? அல்லாஹ் சொன்னான், நீங்கள் ரொம்ப கவனம், யாரை பற்றியும் தப்பா நினைக்காதீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? யாரை பற்றியும் தப்பா நினைக்க கூடாது. இன்னைக்கு தவறான பார்வை நிறைய இருக்குது, தவறான பார்வை, ஒவ்வொருவர்களையும் பற்றி தவறான பார்வை. அவர் அப்படி இருப்பாரோ? அவரை பார்த்தா சரியில்லையே, அவர் பேச்சு சரியில்லையே, அவர் பார்வை சரியில்லையே. மனிதர்களுக்கிடையே ஒருவர் மீது ஒருவர் பார்வை, அபிப்பிராயம், எண்ணங்கள் தவறானது. அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, இத்தனிபு, குர்ஆன் ஷரீஃபில் சொன்னான், கசீரம் மினல், யாரை பற்றியும் அப்படியா இப்படியாங்கிற எண்ணம் நீங்கள் முற்றிலுமாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சில விஷயத்தை கொஞ்சம் கடுமைப்படுத்தி பேசுவான், அதில் இது ஒரு பகுதி. நீங்கள் முழுக்க ஒதுங்கிக் கொள்ளுங்கள். யார் மீதும் உங்கள் எண்ணம் மட்டும் கெட்டு போயிடக்கூடாது, யார பேர்லையும் எண்ணம் கெட்டு போயிடக்கூடாது. மனைவி மேல ஒரு சந்தேகம் வந்தால் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மனைவி பேர்ல கணவன் சந்தேகப்பட்டார் வைங்க, என் மனைவி அப்படி இருப்பாங்களோ, அந்த ஆளை பார்க்குறாங்களோ, இங்க போறாங்களே, ஏன் போறாங்க? மனைவியை பற்றி ஒரு கணவனுக்கு எண்ணம் கெட்டு போனால், சந்தேகம் வந்தால் அவர் வாழ்க்கை மொத்தமும் பாழாகிவிடும். எப்படி வாழ்வார்? பெட்ரூமில் கூட சந்தேகம் வரும், வாழ்கிற போது சந்தேகம் வரும். அல்லாஹ் சொன்ன கடும் வார்த்தை, இஜ்தனிபு, முற்றிலுமாக ஒதுங்கி விடுங்கள். எண்ணங்கள் மாத்திரம் யாரின் மீதும் கெட்டு போயிடக்கூடாது. யாரு பேர்லையும் நம்ம எண்ணம் தப்பா வரக்கூடாது. அவர் அப்படி இருப்பாரோ, இதுக்கு தான் வந்திருப்பாரோ. ஒருத்தர் வர்றார், இதுக்கு வந்திருப்பாரோ. ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஓ இதுக்கு தான் பண்றாரோ. அவர் எதுக்கு பண்ணினாருங்கிறது இவருக்கு தெரியாது. இவர் ஒரு யூகம் வைக்கிறார். அந்த யூகமும் அந்த எண்ணமும் நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் நிறைய பேர்கள் தாழ்வான நிலைக்கு போவதற்கு எண்ணமே காரணம். எவ்வளவு பேர் தப்பான எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அண்ணன் தம்பி ஒன்னா இருக்கிறாங்க, அண்ணன் மேல தம்பிக்கு தப்பான எண்ணம் வந்தால் குடும்பம் பிரிஞ்சிடும், கூட்டு குடும்பம் இருக்க முடியாது. என் அண்ணன் ஏதோ எனக்கு துரோகம் பண்றார், ஏதோ ஒரு திட்டமிட்டு தான் அவர் செயல்படுறார், அந்த குடும்பம் நல்ல நிலையில இருக்க முடியாது, சந்தோஷங்களை இழப்பார்கள். எனவே யூகங்களை வளர்க்க கூடாது என்பதை இங்கே ஆழமாக பதிவு செய்கிறேன். நம்ம இந்த வாழ்க்கையில் மலக்குகளை விட நாம் சிறக்கிறோம். எங்கே சிறக்கிறோம்? நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலை பல நிலைகளை தரும்.
ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு ஏற்படுகிற அபிப்பிராயங்களை எல்லாம், அவர் மீது நமக்கு வருகிற சந்தேகங்களை, தவறான எண்ணங்களை, பொறாமைகளை, அவரை பற்றி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்கிற நிலைகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இருக்கிற போது அதை தடுத்து நான் ஜெயிக்கணும், அதை தடுத்து எழுந்திருக்கணும். அதுதான் பெரிய விஷயம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ராத்திரியில் போய் நகர்வலம் வருவது, உலா வருவது, ரகசியமாக வர்றது. இமாம் கஸ்ஸாலி யஹ்யாவிலே ஒரு வரலாறு எழுதுகிறார். ஆனால் பாடம் அதில் இருக்குது, படிப்பினை இருக்குது. பாடம், ஒரு முஸ்லிம் எப்படி நடக்கணும், மற்றவர் மீது நம்ம பார்வை எப்படி இருக்கணும், அந்த எண்ணங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம கட்டுப்படுத்தணும். நண்பர்களுக்கு மத்தியிலே நல்லெண்ணம் எல்லாம் இல்லாமல் போயிட்டு 4 பேர் பழகிறாங்கன்னா அதில் ஒருத்தர் எஞ்சி போனால் இந்த 3 பேர் அவரை பற்றி தான் பேசுகிறாங்க. நண்பர்களுக்கு மத்தியிலே கூட நல்ல எண்ணங்கள் குறைகிறது. அதில் கொஞ்சம் கவனம் வைக்கணும். வீட்டில் குறையுது, பெத்த தகப்பன் பேரில் பிள்ளைங்களுக்கு எண்ணங்கள் குறையுது. ஏதாச்சும் ஒரு பிள்ளை மேலே கொஞ்சம் அன்பு காட்டினா இன்னொரு பொண்ணு நினைக்கிறான், இன்னொரு பையன் நினைக்கிறான், நம்ம தகப்பனார் அங்கே தான் லிங்க அதிகமாக இருக்கிறார், நம்ம எல்லாம் கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் பெற்றோர்கள் மீது வருவதே பாவம். பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு சந்தேகம் வருவது குற்றம். கொஞ்சம் பெரிய ஒரு ஆள் மேலே கூட இருக்கலாம், ஒரு ஆள் மேலே குறையா இருக்கலாம். ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களை தப்பாக நினைக்கிறார்கள் என்றால் அந்த எண்ணம் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாதிப்பாகும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. இன்னைக்கு ரொம்ப மன அளவில் உயர வேண்டிய இடங்கள்ல நாம் அப்படியே லாக் ஆயிடுறோம். மலக்கை விட உயரணும், அதான் முக்கியம். அந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களை போய் லாக் ஆகிறோமோ அதிலிருந்து வெளியில் வரணும். சாலிஹீன்கள் நமக்கு ஒரு பெரிய பாடம். அந்த வரலாறை அழகுபட எழுதுவார். ராத்திரி வர்றாங்க, ஒரு வீட்டில் லேசாக வெளிச்சம் தெரியுது, உள்ள ஒரு பார்வை பார்க்குறாங்க. பார்த்தால் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க, ஷாக் ஆயிட்டாங்க. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் டப்புன்னு என்ன பண்ணாங்க, வீட்டெல்லாம் தட்டலை, கதவு தட்டலை, டக்குன்னு பின்பக்கமாக வந்து மேலே ஏறி கூரையை பிரித்து உள்ளே விழுந்துட்டாங்க. மேலே ஏறி கூரை எடுத்து உள்ளே வந்துட்டாங்க. இப்பமெல்லாம் வீடு அப்படி தான் இருக்கும், பெரும்பாலும் கூரை வீடுகள். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம ஊரில் நிறைய வீடு கூரை வீடு தான். பனைமர ஓலையிலே போடப்பட்ட நிறைய வீடுகள் உண்டு. இப்போ நம்ம மாடி வீடு, பங்களாக்கள் எல்லாம் கட்டிட்டோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளோ ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, அந்த கூரை வீட்டில் அவங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷமும் நிம்மதியும் இன்னைக்கு பங்களாவில் கிடைக்கல. அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, கூரை வீடு தான், கூழ் கஞ்சி தான். கூரை வீடு, கூழும் கஞ்சியும் தான் சாப்பாடு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. யாரை பற்றியும் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரை பற்றியும் யாரும் தப்பான பார்வை இல்லை. அக்கம் பக்கத்தில் அனுசரணை இருந்துச்சு, ஒத்துமை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அடுத்த வீட்டுக்காரனை பிடிக்கல. இன்றைக்கெல்லாம் சில இடத்துல நீங்கள் மாப்பிள்ளை தட்டுப்பாடு ஆகுதுங்கிறாங்க. மாப்பிள்ளை தட்டுது, பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு பெண்ணு வரல. என்னப்பா, மாப்பிள்ளை இருந்தால் பெண்ணு வரணும், பெண்ணு இருந்தால் மாப்பிள்ளை வரணும், ஏன் வரல? 3 வருஷமாக பார்க்குறோம், வரல. வேறு ஒன்றும் இல்லை. இந்த தெருவில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அங்கேருந்து உள்ள ஒரு மத்தியில் இருக்கிறார். உள்ளே வந்த உடனே அந்த பக்கத்தில் 2 வீட்டில் விசாரிப்பாங்க. அங்கே ஒரு பையன் இருக்கிறானே, அவனை பற்றி என்ன சொல்கிறீங்க? அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்களாமே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா? இங்கே இருக்கிற நம்ம இவங்களை கடந்து தான் உள்ளே வரணும். இங்கேயே அவங்க லாக் பண்ணிடுறாங்க, நிப்பாட்டிடுறாங்க. அந்த பொண்ணாக பேசுறியா? அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது, யோசனை பண்ணிக்கங்க. எங்கே வட்டாரத்திலேயே நமக்கு வரக்கூடிய இனத்தை தட்டி விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். பெண்ணு இருக்குது, மாப்பிள்ளை வரல. மாப்பிள்ளை வரதான் செய்யுது, மாப்பிள்ளைய உள்ள வர விடுறது இல்லை. 10 வீடு தள்ளி மாப்பிள்ளை இருக்குது. இங்கேருந்து வாசலில் நுழைஞ்சு அந்த தெரு முனையில் 2 வீட்டில் 3 வீட்டில் விசாரித்தா அந்த வீட்டில் இருக்கிற சீதேவிகள், பாக்கியமான பெண்கள் சொல்லிடுவாங்க, அந்த பொண்ணை ஏன் பேசுங்க, அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? நல்ல யோசனை செய்யுங்கள். நாம் தவறான அபிப்பிராயங்களை வளர்க்கிற போது, ஒருவர் மீது ஒருவரை நாம் குறை சொல்ல முனைகிற போது பாதிப்பு 1 அல்ல 2 அல்ல, அது மிகப்பெரிய பாதிப்பு.
அது சமூகத்திற்கு ஏற்படுகிற பாதிப்பு. நிறைய பெண்கள் தேங்கி இருக்கிறார்கள் நம்முடைய குறைகளால். நான் யாரையும் தனிப்பட்டு சொல்லவில்லை, ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டும். யாரை பற்றியும் குறை சொல்வதை நிறுத்திவிட வேண்டும். மேல கூரை பீத்து உள்ள விழுந்துட்டாங்க அமீருல் மோமினீன். உள்ள அவங்க பார்த்த காட்சி என்னன்னா, ஒருவர் ஒரு பெண்ணோடு நைட்டில் நிற்கிறார், கையில் மது பாட்டில் வச்சிருக்கிறார். கையில் மது பாட்டில் ஒரு பெண்ணு வச்சிருக்கிறார். அந்த காட்சி தாங்குமா நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு? ரெண்டுமே ஹராம். அது இரவுனுடைய நடுப்பகுதி. உள்ள வந்து பார்த்தா அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பெண் அவருடைய குடும்பத்து பெண் அல்ல, எந்த சம்பந்தமும் இல்லை. கையிலே மது. இத்தனை பெரிய ஈமான் வளர்ச்சிகின்ற காலம். கோபப்பட்டார் அமீருல் மோமினீன். அந்த கோபம் கொண்டு அவரை கையை தூக்கிட்டாங்க. அவர் சொன்னார், லா தாஜல், அவசரப்படாதீர்கள், அவசரப்படாதீர்கள். தப்பு நடக்கலன்னா, இன்னவரைக்கும் தப்பு நடக்கல. ஆனால் அல்லாஹ்வின் வான்மறையின் அழகான கட்டளைகள் 3 தாங்கள் தான் மீறி இருக்கிறீர்கள் என்றார். அல்லாஹ்வின் கட்டளையின் அருமையான 3 கட்டளைகளை தாங்கள் மீறி இருக்கிறீர்கள். தவறு நான் செய்யவில்லை, அல்லாஹ் தடுத்த 3 இடத்திற்கு தாங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றார். உமர் இப்னுல் கத்தாபுக்கு ஒரு பேர் என்னன்னா, இமாம் புகாரி எழுதுவார் புகாரி ஷரீஃபில், கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா, குர்ஆன்ல அந்த குர்ஆனுடைய ஆயத்தை இப்படிதான் சொல்லிட்டா அப்படி ஸ்டாப் ஆயிடுவாங்களாம். அதுக்கு பின்னால் பேசவே மாட்டாங்க. வக்காஃப் உமர், குர்ஆனுக்கு முன்னால், குர்ஆனின் ஆயத்துக்கு முன்னால் அவங்க அப்படியே அமைதியாயிடுவாங்க. அவங்க கோவப்படுவாங்க. அல்லாஹ் சொல்வான், நீங்கள் பொறுமையை காலுங்கள் என்று அந்த ஆயத்தை யாராவது ஓதிட்டா அப்படியே பசுமை ஆயிடுவாங்க. குர்ஆனை மீறி அவங்க வாழ்க்கையில் கடந்து போனதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உமர் இப்னுல் கத்தாப் அரண்மனையில் பாராளுமன்றத்து உள்ள ஒருத்தர் கண்ணா பின்னான் பேசுகிறார். எங்கள்கிட்ட நீங்கள் சரியாக நடக்கலைங்கிறார், நீதி காட்டலைங்கிறார். அப்போ உமர் இப்னுல் கத்தாப் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும்போது அவர் உடனே சொன்னார், கூட இருந்தவங்க, ஹுதில் அஃப்வா, அல்லாஹ் சொல்கிறான் மன்னிக்கணும்னு சொல்கிறான். உடனே அமைதி ஆயிட்டான். உடனே அமைதி ஆயிட்டான். வேற ஒன்றும் இல்லை. தப்பா பேசி இருக்கிறார், நீதி கடக்கிறீர் என்கிறார், ஆள் பார்த்து நடக்கிறீர் என்கிறார். இமாம் புகாரி இதை எழுதுகிறார். அந்த ஆயத்தை தான் சொன்னாங்க, ஹுதில் அஃப்வா, மன்னிக்கேங்கிற அல்லாஹ், மன்னிப்பு தான் முக்கியம். உடனே அமைதி ஆயிட்டாங்க, பேசல. அது ஒரு பெரிய வாழ்க்கை. ஏதாவது நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது கொஞ்சம் வேகத்துக்கு போகிற போது குர்ஆன் ஆயத்தை இப்படி தான் சொன்னால் அந்த இடத்துல நிற்கணும் பாருங்க. நமக்கு அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் கோபம் கூடும். உன்னை விட எனக்கும் குர்ஆன் தெரியும். நம்ம பேச்சில் அந்த கோபத்தோரணையில் என்ன சொல்லுவோம், உன்னை விட எனக்கும் குர்ஆன் நல்லா தெரியும் அப்படின்ட்டு பேசிடுவோம். அதுதான் இங்கே நாம் சில நேரங்களிலே விழும் இடம். எங்கன விழுறோம்? ஆனால் நம்ம இமாம்கள் சில பேர் எழுதுனாங்க, ஒருத்தர் கோவப்பட்டு அவருக்கு போய் நசியத்து செய்யாதீங்கன்னா. கோவப்பட்டு இருக்க போது நசியத்து செய்யாதீங்க. அவர் கோபமாக நிற்கிறார், அவர்கிட்ட போய் நசியத்து செய்த வைங்களேன், அவர்கிட்ட போய் உபதேசம் செய்த வைங்க. அந்த கோபத்துக்கு நம்ம பலியாயிடும். அதனால் அந்த நேரத்தில் நசியத்து எடுபடாதுன்னாங்க. ஆனால் இங்கே எடுபட்டது. கோபத்தை தூண்டிவிட்டு நிற்கிறார். நீதி அரசரை நீதி இல்லை என்கிறார். நீதி அரசர், நீங்கள் நீதி காட்டவில்லை என்கிறார். கோபம் வந்தது. நீங்கள் பொறுமையை காலுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன ஆயத்தை, மன்னியுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன ஆயத்தை சொன்ன போது அமைதியானார். அமைதியானார் மட்டும் இல்லை, அவர் தண்டனை இல்லாமல் அரண்மனை விட்டு வெளியில் போறார், பேசி முடித்து விட்டு. இங்கே ராத்திரியில் வீட்டு கதவு பூட்டிட்டு ஒரு அந்நிய பெண்ணோடு மது பாட்டலோடு நிற்கிறார். கொஞ்சம் கோவப்பட்டு உள்ள கூரை வீச்சு அமீருல் மோமினின் கையை தூக்கின போது நில்லுங்கள் என்கிறார், அவசரப்படாதீர்கள் என்கிறார். நான் எந்த தவறும் இன்னும் செய்யவில்லை, அல்லாஹ்வின் வான்மறையின் அற்புதமான 3 கட்டளைகளில் தாங்களே இங்கே மீறுதல் செய்திருக்கிறீர்கள் என்றார். அப்படியே அமைதி ஆகிட்டாங்க. என்னப்பான்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் முதல்ல சொன்னா, ஒலா தஜஸ்ஸசு, யாருடைய குறையையும் துருவி தேடாதீர்கள்.
ஒருவர் குறை உள்ளவரா என்று துருவி பார்க்காதீர்கள். அவர் அதை செய்திருப்பாரா, இதை செய்திருப்பாரா, இப்படி நடந்திருப்பாரா, இதுக்கு தான் அவர் அப்படி பேசினாரா, இதுக்காகத்தான் அவர் வந்தாரா? ஒருத்தர் வந்து குடும்பத்தில் வந்து உட்கார்ந்து பேச வந்தார், அவர் வந்தார், அப்பவே எனக்கு தெரியும் அது ஏதோ ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கிறார். என்ன உனக்கு வஹியா வந்துச்சு இல்ல அவுலியாவா இல்ல அல்லாஹ்வுடைய ஞானம் கிடைத்ததா? ஒருவர் நம்மை வந்து சந்திக்க வரும்போது இன்ன குறிக்கோள்ல வருகிறார் என்று சொல்லுகிற அந்த யூகம் தவறானது. அப்ப அவர் சொன்னார், நீங்க செய்த தப்பு என்னன்னா பெரிய தப்பு. முதல் தப்பு என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல வலா தஜஸ்ஸஸுங்கறான், யாரை பற்றியும் துருவி பார்க்காதீங்க. அவர் அப்படி நடந்திருப்பாரா, இப்படி இருந்திருப்பாரா, அவர் ஏன் அதை செய்கிறார், அவர் என்ன செய்ய போறார். இப்போ நீங்க அந்த வேலையை செய்துட்டீங்க. நான் எங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கேன், ராத்திரி நேரம், இப்போ வந்து எங்க வீட்டில் இருந்து வாசல் நின்று எட்டி பார்த்து உள்ள குருவி பார்த்து என்ன செய்யறங்கிறத பார்த்து இவ்வளவு துருவி ஆராய வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லையே. துருவி பார்க்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆளுமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் சரி. எங்க வீட்டில் வந்து ராத்திரி நேரத்தில் நீங்க வந்து இவ்வளவு துருவி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது குர்ஆனுக்கு மாற்றம். அமைதியாயிட்டார். அவர் சொன்னதுல நமக்கும் பாடம். ஒவ்வொருத்தங்க குறையா துருவி பார்க்க வேண்டிய அளவிற்கு நம்ம என்ன பொறுப்பாளரா, இல்ல நமக்கு கடமையா? அது தவறென்றல்லவா அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாரையும் குறை பார்க்க நினைக்கிறோம், துருவி பார்க்க நினைக்கிறோம். என்ன எங்க போறார், எங்க வருகிறார், வாட்ச் பண்ண வேண்டிய வேலை நம்மை சார்ந்ததல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் புஞ்சாரி மேல சந்தேகப்பட்டார். நான் சொன்னேன் இது தப்பானது வேண்டான்னு. அவர் சரி சரின்னு சொன்னார். கேட்கவே இல்லை, மாறவே இல்லை. எந்த அளவிற்கு அந்த அம்மா கம்பெனிக்கு போகும், அப்போலாம் வீடு கொடுக்குற நேரம் கம்பெனிக்கு போகும். அந்த அம்மா போன பின்னால் இவர் சைக்கிளை தூக்கிட்டு பின்னாலேயே வர்றாரு. பின்னால் வந்து கம்பெனிக்கு போன பின்னால் அந்த சைக்கிளை சந்தில் நிறுத்திட்டு அந்த பக்கமாக வந்து பக்கத்து வீட்டில் நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறார். உள்ளே போகிறா, கம்பெனியில் என்ன செய்யுது, அங்கே வீடு என்னும்போது பேசுதா வருதா, அதை கவனிக்கிறார். அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்த உடனே அது ஒதுங்கி நின்றுக்கிறார். அது போகும்போது கொஞ்சம் தூர வேகமாக போன பின்னாலேயே சைக்கிளில் போகிறார். இது வாழ்க்கையா? இது இல்லை வாழ்க்கையான்னு இதை நான் கண்ணால் பார்த்தது. அதான் பெரிய கொடுமை. கூப்பிட்டு சொன்னேன், எத்தனை நாளைக்கு சைக்கிளில் பின்னாலேயே சுற்றுவேன், இல்லை என் மனசு சாந்தி அடைய மாட்டுக்கு. அல்லாஹ் குர்ஆனிலே கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. உங்கள் எண்ணங்கள் எப்போதும் கெட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரின் மீதும் எண்ணங்கள் கெட்டு போகிற மாதிரி வளர்த்து கொள்ளாதீர்கள். அப்படி வளர்ப்பீர்களா அவர் நிம்மதியாக இருப்பார், நீங்களே நிம்மதி இழப்பீர்கள். நீங்களே நிம்மதி இழப்பீர்கள். நிறைய வீடுகளில் அந்த நிம்மதி காணாமல் போயிருக்கிறது. நிறைய வீடுகளில் குழந்தைகள் விஷயத்தில் கூட, குழந்தைகள் விஷயத்தில் அந்த குழந்தை மேல பாசமா இருக்கிறாங்களோ, நம்ம குழந்தை மேல பாசமா இல்லையோ, அந்த குழந்தைக்கு நிறைய கொடுக்குறாங்களோ, நமக்கு கொடுக்கலையோ, இல்லை அண்ணனுக்கு கொடுக்குறாங்களோ, தம்பிக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வேதனிக்கிற போது அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க. எண்ணத்தால் நீங்கள் தான் கெட்டு போனீர்கள், நிம்மதி இழக்கிறீர்கள். மாத்திரமல்ல, பாவிகள் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்ணுகிறான். உங்களை பாவி என்று டிக்ளேர் பண்றான் அல்லாஹ். அதனாலே ரொம்ப கவனம். எண்ணங்களை மாத்திரம் எந்த இடத்திலும் அது கெட்டு போக அனுமதிக்காதீர்கள். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு அழகான ஹதீஸை சொன்னாங்க, துன்னு பில் முஃமினீன கைரா, எல்லாரையும் பற்றி நல்ல எண்ணம் வைத்து விடுங்கள். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, அவங்க நல்ல ஆள் தான். யாராவது சில பேர் இருக்கிறாங்க நம்மகிட்ட வந்து கொஞ்சம் போட்டு விடுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணிக்கப்பா, அப்போ பார்த்தா அவரை பார்த்தா அப்படி இல்லை, உன்னை கடைசியில் கை விட்டுருவார் போல தெரியுது, இப்படின்னு தூண்டி போட்டு சில பேர் இருக்கான். உன்னை கைவிட்டுருவார் போல தெரியுது, அவர் பிரியம் பூரா அங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது, கடைசியில் உனக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தூண்டி விடுறான் பாருங்க. அவன் ஷர்ருன் நாஸ் என்றார்கள் நபிகள் நாயகம். மனித உலகில் கேவலமானவன், மனித உலகில் கேவலமானவன். சந்தோஷமாக இருக்கிறவர்களை தூண்டி விட்டு அவங்கள கொஞ்சம் கவனிச்சுக்க, அவங்க உன் மேல பிரியம் இல்லாத மாதிரி இருக்குது, உனக்கு ஒன்றும் கிடைக்காம போயிடுமோன்னு தூண்டி விட்டார்களே, பிரியத்தை குறைக்க முனைக்கிறார்களே. ஷர்ருன் நாஸ், மனித உலகில் ஆக கேவலமானவர்கள். ஷிராரு ஹல்கில்லாஹ் அல் முஃபர்ரிகூன பைனல் அஹிப்பா, அல்லாஹ்வின் படைப்புகளில் எல்லாம் ஆக கழிந்தவர்கள், ஆக கெட்டவர்கள். அன்பாக பாசமாக இருக்கிறவர்களை பிரித்து பார்க்க யோசிக்கிறார்களே அவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த வாழ்க்கையெல்லாம் எடுக்கவில்லை என்றால் என் தொழுகையில் நான் நிம்மதி இழக்கிறேன். வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. முகத்தில் சிரித்த முகமே காணா போயிடும். எப்பவும் அந்த எண்ணம் வந்துடும். உள்ளே வந்த உடனே அந்த எண்ணம் வந்துடும். நம்ம ரெண்டாம் தரமாக நடத்தப்படுகிறோமோ, நம்மை கொஞ்சம் கண்ணிய குறைவாக நடத்துகிறார்களோ, அந்த தாழ்வு மனப்பான்மை அது மக்களை அழிக்காது, நம்மை தான் அழிக்கும். ரொம்ப கவனம். அமீருல் மோமினீனை அவர் சொன்னார், நீங்கள் துருவி பார்க்க கூடாது. அதை பார்த்துட்டீங்களே, அல்லாஹ் குர்ஆனில் ஒலாத்த ஜஸ்ஸூல சொல்கிறான். அவன் அப்படி இருப்பாங்களா இப்படி இருப்பாங்களான்னு ஏன் பார்க்க சொல்ல, பார்க்கக்கூடாதுங்கிறான். நிறைய பேர் நம்ம கரெக்டாக தானே பார்க்குறோம். தெருவில் யார் வர்றாங்க அது வேறு விஷயம். நான் அடிக்கடி ஒரு 2 மணிக்கு சுற்றுறார் சில பேர். ஏன்பா சுற்றுற? யாராச்சும் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. நீ என்ன சீடியா? பொறுப்பா உனக்கு? நீ கடமைப்பட்டவனா? அதை அந்த வீட்டுக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்க பொறுப்பு அது. உங்களை நீங்கள் பெரிய இடத்தில் வைக்காதீர்கள். நீங்கள் ஊருக்கு அதிகாரிகள் அல்ல, நாட்டுக்கு அதிகாரிகள் அல்ல. உங்கள் மீது அந்த பொறுப்பும் அல்ல, அதை பற்றி விசாரணையும் இல்லை. நீங்க துருவி பார்க்கிறீர்களே, அதை பற்றி விசாரணை உண்டு. தேவையில்லை. நல்ல மக்களை சந்தேகப்பட்டு பாவம் அவங்க லைஃப்பை வீணாக்கிறோமே. ஒலாத்த ஜஸ்ஸூன் அல்லாஹ் சொன்னான். நீங்கள் சந்தேகப்பட்டீர்கள், நீங்கள் துருவி பார்த்தீர்கள் என்றார். உமர் அமைதியாகிட்டார். 2வது விஷயத்தை சொல்லு. அல்லாஹ் சொன்னால் எந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தாலும் முன்வாசல் வழியாக வாங்கணும்னு சொல்லியிருக்கான். வாத்துல் புயூத்தமின் அபுவாபியா, எந்த வீட்டுக்கு வந்தாலும் முன்வாசல் வழியாக வரணும். நீங்கள் முன்வாசல் வழியை விட்டுட்டு கூரை பிச்சு இறங்கியிருக்கீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வாத்துல் புயூத்தமின் அபுவாபியா, வீட்டுக்கு முன்வாசல் வழியாக தான் வரணும். நீங்கள் மேலே குதிச்சு இறங்குறீங்களே. அதனால தான் பின்வாசல் வழியாக உள்ளே வர்றதுக்கு கயிறு இல்லைன்னு எழுதுகிறாங்க. ஒரு வீட்டுக்கு 2 பக்கம் வாசல் இருக்கு வைங்களேன், 2 பக்கமும் புழக்கத்தில் இருந்தால் பரவாயில்லை, அது பின்பக்க வாசல், யாரும் வர்ற பழக்கம் இல்லை. இவர் ரகசியமாக அந்த பக்கமாக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கார். அது மார்க்கத்திற்கும் ஷரியத்திற்கும் உகந்தது இல்லை என்று இமாம்கள் எழுதுகிறாங்க. பின்பக்க வாசல் புழக்கமாயிட்டு வைங்க. இப்போ எங்கள் தெருவிலலாம் இருக்க 2 வாசலும் புழக்கத்துக்கு வந்துட்டு, பேரே சின்ன தெரு. பெரிய தெருலேருந்து சின்ன தெரு வழியாக வந்துடலாம், சின்ன தெருலேருந்து பெரிய தெரு வழியாக போயிடலாம். அது ஒரு பெரிய பரக்கத்து இருக்குது. இப்போ அது மாறி சின்ன தெரு பக்கத்தை அடைச்சி இது ஒரு வீடாக கொடுத்துட்றாங்க. நம்ம அந்த கட் பண்ணி குட்டி குட்டி வீடாக ஆக்கினது தான் பெரிய விஷயம். அது அன்றைக்கி பேசிட்டேன், ஒரே அதுக்குள்ளே போகலை. பெரிய தெரும் சின்ன தெரும் சேர்ந்து இருந்த பெருசாக இருந்துச்சு. இப்போ அது பாதி பாதியாக கட்டாகி கயிறு, அது வேறு வேறு விவகாரங்களுக்குரியது. நான் சொல்ல வந்த செய்தி முக்கியம். பின்வாசல் புழக்கத்தில் இல்லை, ஆனால் இவர் பழக்கமாக வச்சிருக்கிறார். முன்னால் வந்தால் யாராச்சும் கூட்டுற இந்த மாப்பிள்ளைகள் இருக்காங்க, இந்த புது மாப்பிள்ளை, அவங்கெல்லாம் சில நேரத்தில் முன்வாசல் வந்து ஏற்று விட அடுத்து விடலாம் பார்ப்பாங்கன்னு பின்பக்கமாக நைஸாக உள்ளே வந்துடுறார். நான் கேட்குறேன், கல்யாணம் ஊரறிய செய்த நோக்கம் என்ன? மாப்பிள்ளைன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு, நீங்கள் யார் பார்த்தா என்ன முன்வாசலாக உள்ளே வாங்க. 2 பேர் ரொம்ப நேரம் முடுக்கல் நின்று சந்தில் நின்று பேசிக்கிட்டே நின்னாங்க. ஒரு 2 பேரும் சின்ன வயசு. நான் போனேன், பேசிகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப வர்றேன், 1/2 மணி நேரம் கழித்து பேசிட்டு நின்னாங்க. கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன் நம்ம சந்தேகப்படக்கூடாது? அவங்க எப்படி பேசுகிறாங்க? யாராவது வந்தால் பேச்சை நிறுத்திக்கிறாங்க, இப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. இப்படி சந்தேகப்படாட்டாலும் படம் வச்சுருவாங்க போல தெரியும். 2 பேரும் பேசி நிற்கிறாங்க. சின்ன வயசு பையன், சின்ன வயசு பொண்ணு சந்தில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம அந்த பக்கமாக போயிட்டு மீண்டும் வர்றோம். 1/2 மணி நேரம் கழித்து வர்றோம், அப்பவும் நிற்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம யாரை பற்றி தப்பாக எண்ணவே கூடாது, எண்ணவே மாட்டோம். ஏன் இங்கே நின்று பேசிட்டு நிற்கிறாங்க? அப்படி வந்தேன். திரும்ப வீட்டுக்கு போயிட்டு மீண்டும் வந்து அங்கே நின்று பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னை பார்த்த உடனே அப்படியே அங்குவாக்க திரும்புகிறாங்க. ஆஹா, நம்ம வாட்ச் பண்ணுறாங்க மாதிரிலாம் பார்த்துட்டாங்க. நான் தம்பியை கூப்பிட்டேன். தம்பி, பாப்பா என்னப்பா வீட்டில் உட்காந்து பேசலாமா? யார்? என் ஒய்ஃப் வசரத்து. ஆனால் தெருவா ஒய்ஃபை விட்டு ரோட்டில் விட்டு, தெருவில் விட்டு, முடுக்கில் விட்டு, ஒய்ஃபு இல்லைடா, ஃப்ரீயாக பேசலாமே. எதுக்கு இங்கே பார்க்குற அங்கே பார்க்குற? இல்லை, என் மாமிக்கு தெரியாமல் பேசுகிறேன். சுபஹானல்லாஹ், மாமிக்கு தெரியாமல். மாமி தானப்பா பேச வச்சு அழகு பார்க்கணும். மாமி தானே பேச வச்சு அழகு பார்க்கணும். எங்கே போகுது உலகம்? தெருக்குள்ளே போங்க. நான் புதிய மணாளர்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம வீடு அது. நம்ம மனைவி வீட்டில் போய் நம்ம பேசுறது தவறில்லை.
முடுக்கில் நிற்கிறது தான் தப்பு. சந்துக்குள்ள நின்று பேசுறது 1000 பேர்களை சந்தேக பார்வை உங்கள் மீது உண்டாக்குகிறது. நீங்க நல்லா ஆயிடுவீங்க. பாவம் அவன் சந்தேகப்பட்டு அவன் பாவி ஆயிடுவான். மற்றவங்க பாவி ஆகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவங்க பாவி ஆகிறதுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. இந்த படுக்கும்போது காசு பணத்தை வெளியில் வச்சுட்டு படுக்கிறாங்க. யாராவது திருடர்கள் அடிச்சுட்டு போயிட்டா மார்க்க சட்டப்படி அவர் மேலே குத்தம் இல்லை, இதுக்கு கையெல்லாம் தண்டிக்க வெட்ட முடியாதுங்கிறாங்க. ஏன்? அவர் திருடுறதுக்கு நீ தான் காரணம். நீ அந்த பணத்தை ஏன் வெளியில் வச்ச? நீ உள்ளே வச்சு பெட்டியில் வச்சு பூட்டிட்டு படுத்திருக்கணும். நீ வெளியில் வச்சதில் இப்போ நீ ஒரு குற்றவாளி ஆகிட்ட. பார்த்தவனை திருடுறதுக்கு மனசு தூண்டுச்சில்ல, நீ தூண்டுறதுக்கு நீ தான் காரணம். இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, கையை வெட்டும் குற்றம் ஆகாது. ஏன்னா பாதுகாக்கப்பட்ட பெட்டி இருந்து எடுத்தால் தான் கையை வெட்ட முடியும். அதுதான் குற்றம் இஸ்லாமிய ஷரியத் இருக்கிற இடங்களிலே. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த சட்டம். நம்ம நாட்டில் திருட்டுக்கு என்ன குற்றமோ அந்த குற்றம் இந்த நாடு கொடுக்கும், இந்த சட்டம் தரும். ஆனா அது பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. இப்போ இப்படி ஒருத்தர் பணத்தை வச்சுட்டு படுத்தாரு, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க 2 விஷயத்தை எழுதுறாங்க. ஒன்று அவர் குற்றவாளி இல்லை, இன்னொன்று அவர் திருடுறதுக்கு நீ தான் காரணம். நல்ல மனுஷன் கூட ஒரு 10 லட்சம் ரூபா தலைமாட்டில் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு சும்மா வருவார். என்னன்னு தெரியல, அது பணமோ அப்படி மூடி வச்சிருமேன்னு போவார். போனோன்னு மனசு சொல்லும், ஒரு கெட்ட எடுத்துக்கா. நல்லவர்களையும் தவறு செய்வதற்கு நீங்கள் காரணமாகாதீர்கள். எனவே மற்றவர்கள் நம்மை சந்தேகப்படும் இடத்திற்கு நம்ம போகக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சந்தேகம் உன் மீது வரும் இடங்களை விட்டும் நீ உன்னை காத்துக்கொள். சந்தேகம் வர்ற இடத்துல போய் நிற்க கூடாது. நல்ல பெரிய தாடி வச்சுட்டு ஒருத்தர் அந்த பக்கமாக மது கடை இருக்கிற இடத்துக்கு வெளியில் வர்றாரு. மனுஷன் இங்கே போயிட்டு வர்றாரு, ஆள் பெரிய தாடிலாம் வச்சுருக்கிறாரு. எப்போ பார்த்தாலும் முசாபா செய்ய மட்டும் இல்லை, கையை வேறு முத்தம் கொடுக்குறாரு. இங்கே இருந்து வர்ற மாதிரி இருக்குன்ட்டு, ஆனால் என்ன இங்கே இல்லை சில்லறை மாற்ற போனேங்கிறார். எதுக்கு அங்கே போய் மாத்துற? சில்லறை மாற்றத்துக்குள்ள இடமா அது? என்ன நான் சொல்ல வர்றேன், சந்தேகம் உன் மீது படும் இடத்தில் நீ நிற்காதே, நபிகள் நாயகம். ஏன்னா ஒருத்தர் சந்தேகப்படுறாருல்ல, நீ இந்த பக்கமா போனா மது கடைக்கு போயிட்டியோ, அந்த பக்கம் போகாதே. வீட்டுக்கு வரணும்னா முன்வாசல் வழியா வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க முன்வாசல் வழியா வரலையே, நீங்க மேலேயே குதிச்சு வந்துட்டீங்களே. குர்ஆனுடைய கட்டளைக்கு இது ஒரு மாற்றமாயிச்சேன்னு அடக்கமா தான் சொன்னார். ஏன்னா உமர் இப்னு கத்தாப் அதை ஏத்துக்கிறவங்க. 3வது சொன்னார், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் உங்கள் வீடை தவிர மற்ற வீடுகளுக்கு வந்தால், உங்கள் வீட்டை விட்டுட்டு உங்கள் அல்லாதவர்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் வந்தால் அவங்க வாசலில் நின்று அனுமதி கேட்க வேண்டும். புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு ஒத்துசல்லிமு. உங்கள் வீடை தவிர மற்றவங்க வீட்டுக்கு வந்தால் வாசல்ல நின்று விட வேண்டும், அனுமதி கேட்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், அவங்க பதில் சொல்லணும், அனுமதி தரணும், அப்பதான் நீங்க உள்ள போகணும். அங்கிருந்து பதில் வரல, சலாம் வரல அப்படின்னா நீங்க வந்தாலும் திரும்பி போயிடணும். இதான் மார்க்கம். ஒரு வீட்டுக்கு போனோம், அனுமதி கேட்டோம், அனுமதி வரல, 3 தடவை சலாம் சொல்லணும், அனுமதி வரல போயிடணும். அது இல்லை. வீட்டை முடிஞ்ச வரைக்கும் அந்த கதவை உடைச்சிடுறது, குத்தி ஒன்றும் இல்லை, நின்று உள்ளே உட்காந்துருக்கேன், ஒருத்தர் தட்டினாரு, நம்ம திறக்கல, 2வது தட்டுறாரு திறக்கல, 3வது டம்மு டம்மு டம்முன்னு நினைச்சாரு. யோசிக்க வந்தமா 3 கதவு இருக்கு நம்ம ரூமுக்கு, 3 கதவு, இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறதுக்கு பயமாக இருக்கு. எல்லா வழியிலையும் ஆள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வழி நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அன்னைக்கு பார்த்தா ஒரு 5 பேர் இந்த வழியாக வராங்க. என்னன்னு இது ஓப்பனாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறான். தும்மு தும்முன்னு சத்து. கடைசியில் நான் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா ரொம்ப வேண்டப்பட்ட ஆள். நான் தொழுதுட்டு நிற்கேன், சுன்னத்து லொகர் தொழுக முன்னால் இங்கே சுன்னத் தொழுவேன். இந்த 20க்கு பின்னால் இங்கே வந்துடும், தொழுதுட்டு நிற்கிறோம். அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்கா, உள்ளே தான் இருக்கிறாரு மேப்படியாரு. குத்தி கதவை, அனுமதி இல்லை. நான் யாரையும் குறை சொல்லலை, அனுமதியே இல்லை. நாம் உள்ளே இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, வாசலில் வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும்
3 தடவை சொல்லுங்கள். அனுமதி கிடைத்ததா உள்ள போங்க, இல்லைன்னா போயிடணும். இல்லை நான் வந்துட்டேனே, தூரத்திலிருந்து வந்தா, எங்கிருந்து வந்தாங்கன்னு இருக்கு, மெட்ராஸ்ல இருந்து வந்தாலும் கூட வெளியில தான் உட்கார்ந்து இருக்கணும். அவங்க அனுமதி கொடுத்தா தான் உள்ள போக வேண்டும். லா தத்குலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தானிசு வ துஸல்லிமு. அல்லாஹ் சொன்னான், உங்கள் வீட்டை தவிர்த்து மற்ற வீடுகளுக்கு வந்தால் வாசலில் நின்று அனுமதி கேளுங்கள். அனுமதி கேட்டு கொடுத்தா உள்ள போங்க. உங்க வீட்டுக்கு வந்தா கூட சலாம் சொல்லிட்டு தான் உள்ள வரணுங்கிறான் அல்லாஹ். உங்க வீட்டுக்கு வந்தால் சலாம் சொல்லுங்கள், சலாம் சொல்லிட்டு உள்ள வாங்க. நம்ம வீட்டிலே நம்ம பழக்கத்தை உண்டாக்கிடணும். வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். வீட்டில் சொல்லி வைக்கணும், நாங்கள் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வச்சிடணும். அதான் பெரிய விஷயம். எங்கள் வீட்டில் நான் நுழையிறதுன்னு அடையாளமே சலாம் தான். உள்ள நுழையும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு சத்தமாக சலாம் சொல்லிடுறது. ஏன்? எல்லாருக்கும் சாந்தி உண்டாகட்டும். வீடு சாந்தியான வீடாக மாறாதா நம்ம வீடு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்க வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். உங்க சலாம் உங்க வீட்டில் உள்ளவர்களை சாந்திப்படுத்தும், உங்கள் வீட்டில் பணமும் பரக்கத்தும் குவியும் என்றார்கள் சாலிஹீன்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. வீட்டில் போய் சலாம் சொல்கிறத பழக்கமாக்குங்க. நம்ம சொல்லி வச்சுக்கிறணும், அவங்களுக்கு புரியும். நம்ம அப்படி போகணும். வந்த உடனே தடாபுடான்னு உள்ளே போயிடுறது, அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை, அழகு இல்லை. ராத்திரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியூர்லேருந்து வந்தால் உள்ளே போயிடாதீங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியூருக்கு போறீங்க, மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வராதீர்கள். மனைவிமார்களுக்கு முன்பே அறிவிப்பு செய்யுங்கள். அவர்கள் பல சூழ்நிலைகளில் இருப்பார்கள். ஏன் வீட்டில் ஏன் மனைவி இருக்கிறாங்க, அப்ப கூட நான் வரக்கூடாதுங்கிறது மார்க்கம். முன்ன கூட தகவல் சொல்லணும். சில பேர் சொல்லாம கொள்ளாம திடீர்னு தப்புன்னு வந்து இறங்குறது, அது ஒரு பெரிய திகில் ஊட்டுகிற காரியம்லாம் இல்லை. அது ஷரியத்தை உடைக்கிற காரியம், ஷரியத்தை உடைக்கிற காரியம். ஏன்னா வீடு சூழல் அப்படி இருக்கும். பல சூழல்ல இருப்பாங்க, பல மாதிரி இருப்பாங்க. நீங்க தடாண்டு உள்ள வரக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க வீட்டுக்கு நான் வருவதற்கு கூட வரமுறைகள் உண்டு. அப்பதான் நான் நிம்மதியா வாழலாம். இல்லை என் மனைவி மேல எனக்கு வருத்தம் உண்டாயிடும். நம்ம வரும்போது அவங்க கோலம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, நம்ம மனசுல அவங்க பேர்ல ஒரு வெறுப்பு ஏற்படும். அதனால் அந்த சூழலை தவிர்ப்பதற்கு நீங்கள் வருவது அவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதுவும் இரவு நேரத்தில் மிட் நைட்ல வர்றதை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. நான் சில நேரத்தில் ராத்திரி 3 மணிக்கு வர்ற மாதிரி இருக்கும், ஃபோன் பண்ணி சொல்லுவேன், 3 மணிக்கு வந்துடுவேன், நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்லாம் தகவலை சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே வர்றது. அந்த ஃபோன் பண்ணுறது இப்போ முன்னாலெல்லாம் செய்தி சொல்லணும்னா லெட்ரு போட்டு இப்போ எங்கேருந்து லெட்ரு போட, நம்ம நேற்று போகிறோம் நாளைக்கு வர்றோம், முந்தா நாள் போகிறோம் அடுத்த நாள் வர்றோம். நம்ம லெட்ருங்க வந்து சேர்றது நம்ம வந்து 10 நாள் கழிச்சு தான் வரும். இப்போ எல்லாம் லேசாக்கிட்டான் ஃபோன். அதான் உறவுகளை அழகுபடுத்துவதற்கு பெருமானாருடைய அழகான சுன்னத், அவங்களுக்கு போய் ஒரு சந்திச்சு சலாம் சொல்லுங்க. சந்திக்கவே முடியாட்டா கூட ஒரு ஃபோனில் ஒரு சலாம் சொல்லிடலாம். ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்தீர்கள் என்றார். நான் அனுமதி கொடுக்கல. அமீருல் மூமினீன் 3ஐயும் கேட்டுட்டு ஸ்டாப் ஆகிட்டு சொன்னாங்க, சரிப்பா விடு, அது உன்னை சரி செய்யணும்னு உள்ளே வந்துட்டேன். இப்போ நான் கேட்குறேன், உன்னை மன்னிக்கிற மாதிரி என்ன வச்சுருக்கேன்னு கேட்டான். உன்னை நான் மன்னிக்கணும், என்ன வச்சிருக்க? இனி இந்த தவறை என் ஹயாத்தில் செய்ய மாட்டேன் என்று வாக்களிக்கிறேன். ஒன்னு நான் மன்னிக்கணும் இப்போ. ஏன்னா என்னை எந்த 3 விஷயத்தை நீ சுத்தி காட்டி விட்டாய், நான் உன்னை மன்னிக்க நினைக்கிறேன். உன்னை என்ன இருக்குது, நான் தவறு செய்யல, இனி ஹயாத் வரைக்கும் இந்த பாவத்தை மீள மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்றார். ஹஸரத் அமீருல் மோமினீன் அவரை மன்னித்து விட்டு விடை பெற்றார்கள் என்ற ஒரு அழகான வரலாற்றை மூமின்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற பாடம் எழுதுகிற நமது மார்க்க பெருமக்கள் எழுதி காட்டுகிறார்கள். அதனால இந்த வாழ்க்கையை நாம் ரொம்ப அழகாக்கணும். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உண்மையில் மூமின்கள் அல்ல, லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் மூமினாக வேண்டுமா, எதுவரையிலும் அவர் மூமினாக முடியாது. ஈமான்கிறது ஏதோ கடமை, சொர்க்கத்தை நம்புறது, மறுமையை நம்புறது, அல்லாஹ்வை நம்புறது, ரசூலை நம்புறது, அதோடு நின்று போகல. லா யூமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் விஸ்வாசி என்று சொல்ல வேண்டுமா,
உண்மையான மூமின் என்ற இலக்கணம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா? இந்த காரியத்தை நீங்க செய்கிற வரையில் அது கிடைக்காது. இதை செய்யுங்கன்னாங்க. என்ன செய்யணும் யா ரசூலல்லாஹ்? யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உனக்கு எதெல்லாம் நீ பிரியப்படுவாயோ, நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், அத மாதிரி உன் சகோதரனுக்கு பிரியப்படு. உனக்கு எதெல்லாம் வெறுப்பாயோ உன் சகோதரனுக்கு அதை வெறுத்துடணும். அப்ப நீ பிரியப்படுற, உன்னை பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாது. அப்ப உன் சகோதரனை பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாது, நீ குறை சொல்லக்கூடாது. உன்னை எல்லாரும் நல்ல பார்வை பார்க்கணும். அப்ப அவரை பற்றி நல்ல பார்வை தான் உனக்கு வர வேண்டும். உனக்கு எது பிரியம், உன் மீது மற்றவர்கள் எப்படி நடக்க நீ பிரியப்படுகிறாயோ அப்படி உன் சகோதரன் நல்லா இருக்கணும்னு பிரியப்படணும். அதுதான் உன்னை ஈமான் உடையவன் என்று எழுத்தில் அல்லாஹ் பதிவு செய்வார். இன்னைக்கு நம்ம ஈமான் என்கிற அந்த இடத்தில் ஏதோ நம்பிக்கை களிமா சொல்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம் மாத்திரம் அல்ல. நம்ம என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம அப்படி இருக்கணும், யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது, யாரும் நம்ம பேரை கெடுத்துடக்கூடாது, நம்ம இமேஜ் குறைஞ்சிடக்கூடாது, நம்ம கண்ணியம் வீணாயிடக்கூடாது, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். யாரும் நம்மளை தப்பாக பார்த்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே நிலை அடுத்தவர்களோடு நீ கையாளு, நீ மூமின் என்கிறார்கள். அதனால் எப்போவுமே எல்லாரையும் நல்ல பார்வை பார்ப்போம், குறைபடாமல் பார்ப்போம். யாரையும் சந்தேக கண்ணோடு பார்த்து விடாதீர்கள். அவங்க அப்படியா இப்படியாங்கிற யூகங்களை வளர்க்காதீர்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே நாம் சகஜமாக பழகிற இந்த வாழ்க்கையில் எண்ணங்கள் அழகாக்குவோம், எல்லாரையும் நல்ல பார்வை கொண்டு பார்ப்போம். உண்மையிலேயே அவர் தப்பு செய்கிற ஆளா இருந்தாலும் நம்ம நல்ல பார்வை பார்த்ததால, நம்ம நல்ல முறையில் அவரோடு நடந்ததால அவர் தப்பை கூட விடுகிற வாய்ப்பு இருக்கிறது. தப்பை கூட அவர் விட்டு விடுவார். இவ்வளோ அழகா நடக்கிறாரு. திருடர்கள் ஒரு சூஃபி வீட்டுக்கு வந்தாங்க. சூஃபி வீட்டுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தாங்க. நேரம் முடிஞ்சு போச்சு, ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டில் கொண்டு வந்து இந்த கோலம் பூரா அந்த சூஃபி கோலத்தில் வந்துட்டாங்க. சூஃபியினுடைய கோலம் வந்து அந்த வீட்டில் ரூமு பார்க்குறாங்க, என்னென்ன இருக்குது, எப்படி வரலாம், எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, அப்போ அவங்க என்ன செய்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுத்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு போங்க, இல்லை நாங்கள் ராத்திரி வர்றோம், வெளியில் போகிறோம், ராத்திரி வர்றோம். அவங்க திருட வர்றாங்க, அங்கே ரூமர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க வந்திருக்காங்க, அவ்வளோதான். அதில் அந்த சூஃபி அவங்களெல்லாம் அவங்க கோலம் அழகான கோலம் எல்லாம் பெரிய பெரிய கந்தூரா போட்டுட்டு கொண்டுட்டு அவங்க உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு உட்கார வச்சு அவங்கள மதியம் வரைக்கும் இருக்க செய்து உணவு தயார் பண்ணி கொடுத்தா, அவங்க வீட்டில் ஊனமான ஒரு பொண்ணு இருக்கிறா. அவங்க வீட்டில் ஊனமான சூஃபி வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு சமைக்கிறது, கை கழுவுறது, தண்ணியை ஊற்றி சாப்பாடு வச்சு சாப்பிட்ட பின்னால் அவங்க எல்லாருக்கும் அந்த கை கழுகிறதுக்கு இந்த சூஃபிகள்லாம் முன்னால் கொண்டு கையில் தண்ணியை ஊற்றுவாங்க. ஊரில் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. முன்னால் கைகளை தண்ணி ஊற்றணும்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. இப்போ மாப்பிள்ளை கழுத்துக்கு மட்டும்தான் ஊற்றுற மாதிரி இருக்குது. எல்லோரும் வெளியில் போய் தான் கழுகணும். சரி பரவாயில்லை, தண்ணியாவது வச்சுருக்காங்களே. இன்னும் சில வீட்டில் தண்ணியை வைக்கிறது இல்லை, பாட்டிலை தந்து இதை வச்சே நீ கழுகிக்கான்னு அனுப்பி விட்டுறாங்க. எல்லாமே காலம் மாற போகிற நாகரீகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குதா இல்லையா? அப்போ அந்த தண்ணி ஊற்றுனாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சூஃபிகள் எல்லாம் கையை கழுகி, அந்த வந்த திருடர்களும் பூரா கையை கழுகி அந்த தண்ணியை கொண்டு போனவொன்னே அந்த பொண்ணு, ஊனமான பொண்ணு இருக்க, அவ சொன்னா, யா அல்லாஹ், இவ்வளோ பெரிய சூஃபிகள், எவ்வளோ பெரிய ஷேகுமார்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த மக்கள் கை கழுகுன தண்ணியாச்சே, இதை நான் குடிக்கிறேன், எனக்கு ஷிஃபாவை கொடுண்டு அந்த தண்ணியை குடித்தா அந்த பொண்ணு, இந்த மக்கள் எவ்வளோ பெரியவங்க, இவ்வளோ பெரிய தாடி, இவ்வளோ பெரிய கோலம், இவ்வளோ பெரிய கந்தூரா போட்டு வந்திருக்காங்கன்னா இவங்க பரக்கத்தால் என் நோயை ஷிஃபாவாக்கு அப்படின்னு அவங்க கையை கழுகுன தண்ணீரை அந்த பொண்ணு குடிச்சிச்சு. குடித்தா அல்லாஹ்வுடைய கிருபை, அந்த பொண்ணு எழுந்திருச்சு நடக்க ஆரம்பிச்சு. நான் படித்த வரலாறு, எழுந்திருச்சு நடந்துச்சு. உடனே அந்த சூஃபி அந்த பொண்ணை கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு? அந்த பொண்ணு சொன்னா, ஒன்றும் இல்லை வாப்பா, அல்லாஹ்வுடைய கருணை என்னை ஷிஃபா ஆக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த சூஃபிகளை, ஞானிகளை இந்த வீட்டுக்கு வர வச்சிருக்கான். அவங்க கையை கழுகுன தண்ணியை நான் குடித்தேன், அல்லாஹ் என்னை ஷிஃபா வாங்கிட்டான். இவ்வளவு நல்ல மனிதர்கள் வந்து அவங்கள நான் பரக்கத்தான் பாக்கியமாக நினைக்காம போயிடக்கூடாது வாப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அவர் ஓடி வந்து சொன்னார், உங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். என் மகள் ரொம்ப காலமாக நடக்காமல் இருந்தாங்க, நீங்களெல்லாம் வந்தபோது நீங்கள் சாப்பிட்டுட்டு கையை கழுகுனீங்களே, அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்டு, அல்லாஹ் சூஃபிகளும் மிகப்பெரிய மனிதர்கள், அவங்க குடிச்சு அவங்க கையை கழுகுன தண்ணி நான் குடிக்கிறேன், என்ன குணமாக்குன்னு கேட்டு உங்கள் கையை கழுகுன தண்ணியை குடித்து என் மகா பெரிய ஆரோக்கியமாகி இதோ நடமாடிக்கொண்டு இருக்கிறார்கள் போது
அத்தனை சூஃபிகளும் தௌபா செய்து அத்தனை திருடர்களும் தௌபா செய்து திருந்தி அவங்க சூஃபியாகவே மாறிட்டாங்க. மகான்ட சொன்னாங்களா, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் கெட்ட எண்ணம் உடையவர்கள், எங்களுடைய கேவலமான செயலை மனசுல மறைச்சிட்டு தான் இங்க வந்தோம். ஆனால் நாங்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் இருந்தபோது அல்லாஹ் ஷிஃபாவையே கொடுக்கிறான்னா அத்தனை உயர்ந்தவர்களாக அல்லவா நாங்கள் வாழணும். அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கத்தான் அங்கே கொண்டு வந்தான். அவ்வளோ பேர் மாறிட்டாங்க. நான் சொல்கிறேன், தீயவர்களாக இருக்கலாம், நம்ம நல்ல பார்வை பார்ப்போம், நம்ம கூட அவங்க வந்து இருக்கிறதுனால பழகிறதுனால அல்லாஹ் அவங்கள நல்லவங்களாக கூட மாற்றி விடலாம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான நல்ல சூழலை நாம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நல்ல எண்ணங்களை எப்போதும் வளர்த்து கொள்ள செய்வானாக. நமக்கு நேசிப்பதை மற்றவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் நாம் நேசிக்க தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.